ராட்டை இணையர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கங்க. வணக்கம் வணக்கம் பாஸ்கர். ஆமாம், இந்தியா முழுக்க ஒரு தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தை பார்க்குறோம். நமக்கு 1980களிலிருந்தே டெல்லி என்பதும் சரி, மற்ற மாநிலங்களும் சரி, கல்வி, விவசாயம், அது மாதிரி பெரிய பெரிய போராட்டங்களை சந்திச்சிருக்கோம். ஆனால் கடந்த 2014க்கு பிறகு அதிகப்படியான போராட்டங்களை டெல்லி மற்றும் பிற பகுதிகள், ஏன்னா விவசாய போராட்டம் பார்த்துருக்கோம். பஞ்சாப், ஹரியானா, டெல்லியில் கூட்டின விஷயம், அதற்கு அவர்களுடைய எதிர்வினைன்னு அதற்கு சற்றும் குறைவில்லாத ஒரு தன்னெழுச்சியான அனைத்து மக்கள் போராட்டம் கல்வி சார்ந்து ரொம்ப வருஷம் கழிச்சு நடக்குது. குறிப்பாக பேன் நீட்டு, அப்புறம் தர்மேந்திர பிரதான் ரிசைன். அவருடைய ரெசிக்னேஷன் வந்து எந்த அளவுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோன்னு இல்லை. நீட்டு வந்து எவ்வளோ சமூக நீதிக்கு எதிரானதுங்கிற ஆஸ்பெக்டில் இந்தியா முழுக்க, அதுவும் இன்னைக்கு வந்து நாசிக்கு, அப்புறம் பாட்னா, மிசோரமில் சில பகுதியும் பார்த்தேன், தமிழகம் எல்லா இடங்கள்லையும் ஒன்று திரள்வதை பார்த்தா கல்விக்காக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான தன்னெழுச்சி போராட்டமாக பார்க்க வேண்டியிருக்கு. அதில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம என்ன சொல்கிறது, ஒரு வாழ்த்தையும் ஒரு நம்பிக்கையும் நாம் நம்ம சைட்லேருந்து பதிவு பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. பார்ப்போம். அதை விட்டு அது நம்ம இந்த சீசன் முழுக்க எல்னினோ பற்றியும் பேசுகிறோம். இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு துறை சார்ந்து, கல்வி சார்ந்து, விவசாயம் சார்ந்து, அல்லது சமூக நீதி சார்ந்து நடக்கக்கூடிய போராட்டங்கள் எந்த அளவுக்கு வந்து முக்கியமோ, அதே அளவுக்கு முக்கியம் சூழலியல் நீதி சார்ந்தும், ஈகோ ஜஸ்டிஸ் சார்ந்தும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இறுதியாக 2, 3 அப்டேட்டையும் இந்த எபிசோடில் இணைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த சூழலியல் சார்ந்த விஷயங்களில். ஆனால் எல்னினோவை மையமாக வச்சு நம்ம பேசுவோம். போன முறை அறிமுகமாக பேசியிருந்தோம். அறிமுகத்திலே சொல்லியிருந்தோம், ஒரு குளோபல் சினாரியோ, இந்தியன் சினாரியோ, ஸ்டேட் வைஸு. ஸ்டேட் வைஸ்லேயே குறிப்பாக நம்ம இது வரைக்கும் வாசித்த, இது வரைக்கும் தொகுக்கப்பட்ட ஆவணங்கள்லேருந்து எந்தெந்த மாவட்டங்கள் தீவிரமான பாதிப்பு அடையுது, பல்வேறு ஆஸ்பெக்டில், அதாவது நிலத்தடி நீர், உணவு, வேலைவாய்ப்பு, சாயில் ஹெல்த் டிப்ளீஷன், அப்புறம் லைவ்லிவுட்னு நிறைய அறிமுகத்தில் பேசிட்டோம். ஆனால் இப்போ இந்த அறிமுகத்திலே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். எல்னினோ பற்றி பேசும்பொழுது ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி, இதுக்கும் கிளைமேட் சேஞ்சுக்கும் சம்மந்தம் கிடையாது, இது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம்தான் அப்படின்னு பல்வேறு தரப்பினர் பேசுகிறாங்க. ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அதுக்கு கூடுதலாக பற்ற வைக்கக்கூடிய நெருப்புன்னு ஒன்று பக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது, கிளைமேட் சேஞ்சு. எல்னினோ என்பது கடற்பரப்பு மேற்பரப்பு வெப்பநிலை கூடுவதன் காரணமாக ஏற்படுகிற மாற்றம். அது வெவ்வேறு வருஷங்களில் பதிவு பண்ணி அந்த தரவுகள்லாம் இருக்குது. ஆனால் அது கூடுதலான பாதிப்புகளையும் ஒரு கிளைமேட் ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கறத கவனிக்க முடியுது. ஒவ்வொரு முறையும் மழை பாதிப்பு எப்படி இருக்குது, மழை பெய்யாமல் அப்புறம் அதிக மழை பொழிஞ்சு எப்படி கஷ்டத்தை உருவாக்குதெல்லாம் பார்க்கணும். அதனால் இந்த வாரம் வந்து உலகளாவிய பார்வை, இந்த எல்னினோவை பற்றின உலகளாவிய ஆய்வுகள் என்ன சொல்லுது, பெரிய பெரிய நிறுவனங்கள், இப்போ வேர்ல்டு மெட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் என்ன சொல்கிறாங்க, எஃப்ஏஓ என்ன சொல்கிறாங்க, அப்புறம் எக்கனாமிக் ஃபோரம்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு ஒரு 3, 4 பார்வைகளை முன்வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுடைய அறிமுக கருத்தை பதிவு பண்ணிவிட்டு அப்படியே தொடரலாண்ணா உரையாடலாம். ம். ம். எனக்கு எனக்கு இந்த மாணவர்கள் போராட்டம் கூட ம். இதிலிருந்து ரொம்ப வேறுபட்டு இல்லை அப்படின்ற ஒரு உணர்வு தான் இருக்கு. ஏன்னா இது ஒரு பரீட்சை ஒரு இதை தாண்டி, ம். ஏன்னா அது அதற்காக துவங்கப்பட்டதாக இருந்தாலும் இப்போ வரக்கூடிய மாணவர்களோ கடந்த 4 நாட்களாக நம்ம பார்க்கிறதோ, இந்த 20ஆம் தேதிக்கு அப்புறம் பர்டிகுலர்லி நடந்த விஷயங்களை பார்க்கும்போது, ம். இது வெறும் அது மாத்திரம் இல்லை, வேலை வாய்ப்பை பத்தியும் பேசுறாங்க. இருக்கக்கூடிய வாழ்வாதாரம் எல்லா இடத்துலயும் வந்து குறைஞ்சிட்டே போறவங்களும் வந்து இருக்கிறாங்க. ம். ஹிந்தி மொழி பேசக்கூடிய மாநிலங்கள், ம். அதுலயும் உத்தரப்பிரதேஷ், பீகார், ஹரியானா, பஞ்சாப், ராஜஸ்தான், ம். இந்த மாநிலங்கள்ல இருந்து மிகப்பெரிய அளவுல மாணவர்களும் இளைஞர்களும் பங்கெடுக்கும் போது ம். பல பேட்டிகள் அவங்க பேசுறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ம். இது வெறும் ஒரு எக்ஸாமினேஷன், ஒரு கரப்ஷன் மாத்திரம் இல்ல, ஒட்டுமொத்த சமுதாய சீர்குலைவு, வேலை வாய்ப்பின்மை,
இயற்கை அழிவு, அவங்களுக்கு வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் டிக்னிட்டியும் பவர்லெஸ்னஸும் உணர்றாங்க. ம். அந்த லேக் ஆஃப் டிக்னிட்டி அண்ட் பவர்லெஸ்னஸ் வந்து ஒட்டுமொத்த சூழல்ல பார்க்கும்போது ம். நாம வந்து பருவநிலை மாற்றத்தை பெரிதாக எடுத்துக்காம பண்றதும் வந்து ஒரு காரணமா இருக்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ம். என்ன அதனால ஏற்படக்கூடிய அழிவுகள், அதனால ஏற்படக்கூடிய பொருளாதார மாற்றங்கள், அதை பத்தி ம். எல்லாம் நம்ம பெருசா கவலைப்படாம விக்சித பாரதம் அப்படின்னு சொல்லி ம். ஏதோ ஒரு கண்ணு கெட்டாத தூரத்துல எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு இலக்குக்கு ம். நான் ம். சொல்றதுதான் வழி, என்ன எல்லாரும் குருட்டுத்தனமா ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே வாங்க. ஏன்னா ம். அது வரைக்கும் இது கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம். இன்னைக்கு காத்தாரதா ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு, பார்த்தேன். ம். ம். மோடி வந்து 2014 முதல் முதல் அவர் பிரதம மந்திரியா வரும்போது ம். எனக்கு 3 மாதங்கள் நேரம் கொடுங்க, ம். எல்லாத்தையும் மாத்துறேன் அப்படிங்கிறாரு. ஆமா. 2019 எனக்கு 6 மாசம் நேரம் கொடுங்கன்றாரு. ம். 50 நாள். 2022 வரும்போது எனக்கு 5 வருஷம் அப்படிங்கிறாரு. 19ல 18ல ம். 6 மாசங்கிறாரு, 19ல 5 வருஷங்கிறாரு, ம். 22ல அது வந்து 35 ஆகுது. ம். ம். 26 வரும்போது 47க்கு போயிடுது, 100 வருஷம் ம். அப்படின்னு. ம். ஸோ இந்த விக்சித பாரதம் அப்படின்ற ஒரு இலக்கு, அதுவும் வந்து தூரம் தூரமா போயிட்டே இருக்குது. ம். அந்த இலக்கை அடைவதற்கு நான் தான் உங்களுக்கு வழிகாட்டின்ற மாதிரி. ம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் மாற்றங்களை இப்போ ம். எல்னினோ நாம இமீடியட்டா பேச ஆரம்பிச்சோம்னா கூட ம். இதனுடைய தாக்கம் இப்போ வந்து ஜனவரி மாசம் வரைக்கும் இருக்கும் அப்படின்றாங்க. மிக சீரழிவு வந்து அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இதனால இருக்கும் அப்படின்னு. ம். 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 இதற்கு எந்த அளவுல நாம வந்து முயற்சி எடுத்திருக்கோம், இதுக்கு நோக்கி ம். எப்படி பண்ண போறோம். ம். ம். ஸோ நாம வேற ஏதோ ஒரு நாமளா ஒரு ட்ரம் அடிச்சிட்டு நாம வேற ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறோம் சம்பந்தமே ம். இல்லாம. ம். சூழல் ஒரு பக்கம் நம்மளை இழுத்துட்டு இருக்குது, ம். நம்ம சம்பந்தம் இல்லாம வேற ஏதோ ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஆமா. இந்த காதுல இப்ப எல்லாரும் இந்த ஹெட்போனை வச்சுட்டு ம். சுத்தி இருக்கிறது எதுவுமே நடக்காம போயிட்டு இருக்கிற மாதிரி, ம். நம்ம இந்திய அரசாங்கம் மாத்திரம் இந்த விக்சித் பாரத்னு ஏதோ ஒரு ஹெட்போனை வச்சுட்டு சுத்தி இருக்கிறத பத்தி கவலைப்படாம போற மாதிரி ஒரு உணர்வு எனக்கு இருக்கு. ம். இன்னும் நாம இப்ப உலகத்தை பத்தி பேசுறதுனால உலக அளவுல நான் நோட்டீஸ் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த ம். ட்ரம்ப் வந்ததுல இருந்து ம். அவர் அந்த சுற்றுப்புற சூழலுக்கான இதை நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னதுனால ம். உலக ஐநா நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, ஆமா. ஐநா சபை, ம். உலக சுகாதார நிறுவனம் ம். WHO சொல்லக்கூடியது, ம். உணவு மற்றும் விவசாயத்துறைக்கான நிறுவனம் FAO, ம். உலக வங்கி வேர்ல்டு பேங்க், ம். யூனிசெஃப், UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய வளர்ச்சிக்கான நிறுவனம், ம். இவங்க யாருமே வந்து கடந்த 1.5 வருஷங்கள்ல பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றத்தை பற்றின விஷயங்களை ம். மிகைப்படுத்தியோ பெரிதுபடுத்தியோ அதற்கான யுக்திகளை எப்படி கையாளுது அப்படின்றதோ வந்து செய்தியில நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ம். ம். ஏன்னா ட்ரம்ப் இதற்கான சப்போர்ட்டை வந்து நிறுத்திடுவாரோன்ற பயத்துல ம். எல்லா நிறுவனங்களும் தாங்கள் பேசுவதை மாற்றி அமைச்சிருக்கு. ம். இப்போ இந்த ஒரு சூழல் அதனால என்ன ஆகும், அரசியல் விதத்துல வந்து இதை மாற்றி அமைக்கும் போது ம். இதை பற்றின விஷயங்களை பேசுவதற்கோ செயல்படுவதற்கோ தேவையான நிதி உதவி கிடைக்க மாட்டேங்குது. அரசாங்க அளவுல வந்து இதற்கான பாலிசி இல்லாம போகுது. ம். உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த ஒரு நாடு அது மாதிரி பண்ணுது அப்படின்னும் போது சின்ன சின்ன நாடுகள் அதை பின்பற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ம். சோ இந்த ஒரு அரசியல் சூழல் ம். இப்ப நாம பேசக்கூடிய இந்த எல்னினோ உடைய தாக்கத்தை ம். நான் ஒரு 4 விதமா நீங்க கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா சரியா இருக்கும்னு தோணுது. ஒண்ணு பொருளாதாரம், ம். இரண்டாவது இயற்கை வளங்கள் மற்றும் சூழல், ம். மூணாவது வாழ்வாதாரம், ம். நாலாவது விவசாயம் அதை சார்ந்த
உணவு பாதுகாப்புன்னு நம்ம சொல்லக்கூடியது. இன்னைக்கு காலையில செய்தித்தாள்ல பார்த்தேன், அரிசி ம். கிலோ 15 ரூபாய் ஏறி இருக்குன்னு போட்டிருக்கா ம். ஃப்ரண்ட் பேஜ்ல ஆமா. இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு ஆமா. நியூஸ். ம். கிலோவுக்கு 15 ரூபாய். ஏன்னா விலைவாசி அதிகமாயிருச்சு, ப்ராசஸிங் காஸ்ட் அதிகமாயிருச்சுன்னு சொல்லி அரிசி ம். மண்டிக்காரங்க எல்லாரும் எனக்கு 10 நாள் முன்னாடியே ஒருத்தர் சொன்னார். ஒரு இவர்கிட்ட கேட்டுட்டு வந்தேன், இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ஹோல்சேலர் கிட்ட. அவர் சொன்னார், சார் இப்பயே வாங்கிக்கோங்க, அரிசி அதிகமா வேணும்னா கூட வாங்கி வச்சுக்கோங்க, இன்னொரு ம். 10 15 நாள்ல விலைவாசி அதிகமாக போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாரு. ம். ம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவது இப்ப என்னன்னா, அக்டோபர்ல இருந்து ஜனவரி வரைக்கும் இந்த எல்னினோடைய தாக்கம் மிக அதிக அளவுல இருக்கும் அப்படின்னு. ம். இன்னைக்கு நீங்க முதலே சொன்ன மாதிரி உலக அளவுல நடக்கக்கூடிய இந்த அரசியல் மாற்றம், இந்த சூழல்ல ம். இந்த தாக்கம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் விவரமா நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா. இப்போ நீங்க சொன்ன மாரி அந்த குளோபல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் நிறைய ப்ரிடிக்ஷன் இருக்கு. அதுல சில தடுமாற்றங்கள் இருக்கு. அங்கருந்து தான் இவங்களும் அந்த தடுமாற்றத்த எடுத்துக்கிறாங்க. இப்ப நீங்க அத நுணுக்கமா சொன்ன மாதிரி, ட்ரம்புக்கு ட்ரம்புக்கும் சரி, மோடிக்கும் சரி கிளைமேட் சேஞ்ச் மேல பெரிய கருத்தும் கிடையாது. அது இல்லங்கிறத 2, 3 இடங்கள்ல குறிப்பா அவங்க பேசி சர்ச்சையும் ஆயிருக்கு. அவர்கள்கிட்ட இருந்து இந்த நிறுவனங்கள் வந்து ஒரு மாரி ஒரு பின்வாங்கல் இருந்துகிட்டே இருக்கு. ஆனா ஆய்வுகள் பல்கலைக்கழக ஆய்வுகள் வந்து வேறையா தான் சொல்லுது. இப்போ நம்ம முதல்ல நீங்க கேட்ட மாரி, இப்போ இதுல பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றம் வரும்னு முன்னாடியே கணிச்சாங்க. இந்த இந்த பிரச்சனைக்கெல்லாம் முன்னாடி கணிக்கும்பொழுது, யூசுவலா அந்த 1980கள்ல இருந்து நமக்கு வந்து சேட்டலைட்ல பதிவு பண்ற மாடல் வந்து ரொம்ப சீரியஸா பண்றாங்க கிளைமேட்ட. அந்த சேட்டலைட்ல பண்றதுல பிரெடிக்ஷன் ரேட் வந்து ஒரு 60% தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு எல்னினோவ பத்தி அவங்க சொல்றாங்கன்னா, அது வந்து அவங்களுடைய பிரெடிக்ஷன் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம்ல. பிரெடிக்ட் பண்ணதுல நிகழ்தகவு எவ்வளோ இருக்கு? எவ்வளோ நடக்கும்? அப்படின்னு சாத்தியக்கூறுகள பார்க்கும்போது 60% இருக்கும். ஆனா இந்த 2026 அவங்க பிரெடிக்ட் பண்ணது 88% இது வரைக்கும் ப்ரூவ் ஆயிருக்கு. இந்த நிறுவனங்கள் வந்து இந்த உலகளாவிய இருக்கக்கூடிய மீட்டராலஜியா இருக்கட்டும், தேசிய அளவுல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், பல்வேறு நாடுகள் வெறும் இந்தியான்னு மட்டும் சொல்லல. பல்வேறு நாடுகளும் குளோபல் சினாரியோலும் பார்க்கும்பொழுது இதுவரைக்கும் அந்த 2026, 27க்கான பிரெடிக்ஷன் 88% வந்து அவங்க சொன்ன அந்த ப்ராபபிலிட்டி ட்ரூத்தா மாறி இருக்கு. அதனால இத முதல்ல அத சீரியஸா எடுத்துக்கணும். பொருளாதார ரீதியா பார்க்கும்பொழுது, யூசுவலா இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு கியுமுலேட்டிவா 5 வருஷத்த எடுத்து பார்ப்பாங்க. இந்த கிளைமேட் சேஞ்சுக்கும், வருவாய்க்கும் என்ன இழப்பு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இவன் எடுத்து பார்க்குறான். குறிப்பா வ வ நிறுவனங்கள், கல்லூரி சார்ந்த, பல்கலைக்கழகங்கள் சார்ந்த நிறுவனங்கள் வந்து எடுத்து பார்க்குறாங்க இல்லையா? பீட்டர்சன் இன்ஸ்டிடியூட்ல அ ஆய்வுகள் பண்ணதுல 5 வருடத்துக்கு வந்து $3.1 டிரில்லியன் நம்ம இந்திய மதிப்புக்கு நமக்கே தெரியும். 300,00,000 கோடி வந்து 5 வருடத்துக்கு வந்து அப்ப சராசரியா ஒரு அ ₹60,00,000 கோடி ஆண்டுக்கு வருவாய் இழப்பு உலக அளவுல நடக்குது அப்படிங்கிறது அந்த பல்கலைக்கழகத்துடைய நம்பர். பெரிய நம்பர்லேருந்து கீழ போலாம். நீங்க அரிசி விளையாட்டுன்னு சொன்ன மாரி, ஃபர்ஸ்ட் குளோபல் சினாரியோல பெரிய நம்பர்லாம் பார்த்துரலாம். ஆனா இந்த 2026, 27 மையமா வச்சு ஒரு ஆண்டு நீங்க கணக்கிட்டீங்கன்னா, 4.5லிருந்து 5.7 வரைக்கும் டிரில்லியன் டாலர் வரைக்கும் கிட்டத்தட்ட 570,00,000 கோடி ரூபாய் இந்த இந்த 26க்கு பிறகு இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சினாலயும், இந்த எல்னினோவும் சேர்ந்ததுனால ஏற்படக்கூடிய வருவாய் இழப்பாக அவங்க சொல்றதுன்னா 4லிருந்து 5.7 டிரில்லியன் டாலர்ன்னு கணக்கிடுறாங்க. நான் பீட்டர்சன் யுனிவர்சிட்டில அதில குறிப்பா அந்த மேன்கின்ஸ் ரெக்கார்ட்ன்னு நம்ம சொல்றோம். அவர் தொடர்ச்சியா 80கள்ல இருந்து இந்த பொருளாதார சம்மந்தமா 2 பேர் சேர்ந்து ஆய்வு பண்றாங்க. இது தரவாவே இருக்கு. இத ஒத்துக்கிறாங்க. FAOவும் ஒத்துக்குது. மத்த நிறுவனங்களும் இந்த ஆய்வ ஒத்துக்கிறாங்க. அப்போ நீங்க 570,00,000 கோடி ரூபாய்க்கான வருவாய் இழப்புன்னு சொல்றாங்கன்னா, இது யாருடைய வருவாய் இழக்குது? ஆப்பிளுக்கா? இல்ல ஸ்பேஸ் எக்ஸ்‌க்கா? அல்லது மைக்ரோசாஃப்ட்‌கான்னு பார்த்தா இல்ல. இது எதன் வழியாக நடக்குதுன்னு அவங்க கணக்கிடுறாங்க. 250 மில்லியன் ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் இந்த அதிகப்படியான வெப்பத்தை உ உள்வாங்கும் பொழுது 250 மில்லியன் ஏக்கர். அ அ ஒரு இந்த நம்பர நம்ம என்ன அப்ராக்ஸிமேட் பண்ண முடியும்? பெரும்பகுதி வந்துடுது. இதுல மே மாசம் வரைக்குமே 50% அந்த நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்ப நான் சொன்ன இந்த 250 மில்லியன் ஏக்கர் நிலங்களும் மே மாதம் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம இந்தியாவ அடுத்த வாரம் பார்க்கலாம்னு சொன்னா கூட இத அதோட இணைச்சு பார்த்தோம்னா, இந்திய அளவுல நாம போன வாரம் சொன்ன மாதிரி 40% ரெயின் டெபிசிட் வந்து ஜூன் வரைக்குமே இருக்கு. 40லிருந்து 50% இருக்கு.
மேகாலயா, அப்புறம் சில பகுதிகள் மும்பை, சில பகுதிகளில் பெஞ்ச அந்த எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டன்ஸ் மாதிரி ஒரு நாள் 2 நாள்ல நிறைய மழை கொட்டி தீர்த்தது. விவசாயத்துக்கு பயன்படாது பெரும்பகுதி. அதே மாதிரி நிலத்தடி நீரையும் உயர்த்தாது. எந்த கிணறோ, ஆறோ, குளமோ, ஏரியோ ரம்பி இருக்காது. மழை பெஞ்சிருக்கும், கடல்ல போய் சேர்ந்துருக்கும். ஊர் கொஞ்சம் குப்பையெல்லாம் அடிச்சிட்டும் போயிருக்கும். அது கொஞ்சம் சுத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஓவரால் பிக்சர். ஆனா, இதுல ஏற்படக்கூடிய லாஸ் இப்ப நம்ம வந்து ஒரு ஆண்டுக்கு கணக்கு பண்றோமா, அப்போ ஒரு ஒரு 1 வருடம் கணக்கு பண்ணாக்கா, இந்த ஒரு 50லிருந்து 60% பயிர் இழப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இதுல யூசுவலா எல்னினோ வந்தா 6 மாசம் தான் வந்து உங்களுக்கு விவசாயம் பாதிக்கும்ன்றது இதுவரைக்கும் வந்த நிலை. ஆனா, இந்த முறை 1 1/2 வருஷம் கணக்கிட்டு இருக்கிறாங்க. எதன் அடிப்படையில கணக்கிட்டாங்கன்னு தெரியல. 2026 ஏப்ரல், மேல தொடங்கி 27 ஸ்ப்ரிங் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறாங்க வெஸ்ட்ல. அப்ப நமக்குமே 27 ஸ்ப்ரிங் வரைக்கும்னா, நமக்கு 27 உடைய எண்ட் பார்ட் வரைக்கும் போயிடுவோம் நம்ம. அப்போ கிட்டத்தட்ட 1 1/2 ஆண்டு காலம் இந்த வெப்ப அலைகளுடைய தாக்கம் இருக்கும். அதுல என்ன நடக்கும்னா, இப்ப நம்ம வந்து மழை பெய்யும், மழை பெய்யாது, வெயில் அடிக்கும். இந்த நம்பர்ஸ்குள்ளயே வெதர்லயே ப்ளே பண்ணோம்னா, நமக்கு எக்கனாமிக்ஸும் புரியாது, உணவு பாதுகாப்பு சம்மந்தமும் புரியாது. ஆனா, இது மண் மேல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதத்தையும், நுண்ணுயிர் செயல்பாடுகளையும், மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ் உடைய தக்க வச்சுக்கக்கூடிய நிலையும் எல்லாமே இந்த நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இப்ப கிரிட்டிக்கல்னு பேர் வச்சுட்டாங்க. நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுல நமக்கு பெரும் பங்கு 90% அடிபடுதுங்கிறான் வெஸ்ட்ல. இப்ப நமக்கு வந்து 90% அடிபடுதா? நம்ம பெரும்பாலும் மானாவாரின்றதுனால அப்படி இருக்காது. ஏன்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ சிந்தெடிக் கெமிக்கல போடுறோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பூமி வந்து தண்ணிக்கு டிபெண்டன்ட்டா மாறிடும். இப்ப மானாவாரி பயிர்னா இந்த வருஷம் மழை பெய்யல, அடுத்த வருஷம் மழை பெஞ்சதுன்னா போட்டோம்னா சரியா போயிரும். ஆனா, நீங்க இந்த கெமிக்கல நீங்க யூஸ் பண்ணும்போது, அ 4 மடங்கு நீங்க தண்ணிய பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கும். இப்ப அவர்கள் தான் முதலில் அதிகமாக பாதிக்கப்பட போறாங்க. மானாவாரி விவசாயிகளுக்கு வந்து இழப்புன்றது, அந்த பட்டத்தில் ஏற்படக்கூடிய இழப்பு. ஆனா, ஹை ஃபெர்டிலைசர், ஹை ஈல்டு வெரைட்டி யூஸ் பண்றவங்களுக்கு, இந்த மழையோ, தண்ணியோ இல்லன்னா, அந்த நிலத்தில் போடப்பட்ட அந்த கெமிக்கல் வந்து நிச்சயமாக அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் செயல்பாட மேலும் டிஸ்டர்ப் பண்ணுது, அப்படிங்கிற ஒரு ஆய்வும் அவங்க சொல்றாங்க. அதுல உலகளவுல ஒரு 6, 7 பொருள் எடுத்திருக்காங்க. அந்த 6, 7 பொருள் ஹை ரிஸ்க் இருக்கிற பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, பேடி, 2வது ஆயில், 3வது வந்து சர்க்கரை சார்ந்த தொழில், 4வது கோதுமை, 5வது வந்து பருத்தி. 2வது என்ன சொன்னீங்க? எதுனா 2வது வந்து சர்க்கரை, இல்ல, ஆயிலு, சர்க்கரைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்களே. ஆயில் ஆயில், ஆயில் ஆயில், ஆயில். ஓகே, ஓகே, ஓகே. ஆயில் புரொடக்ஷன், வெஜிடபிள் ஆயில்ஸ் புரொடக்ஷன். நான் மொத்தமா அதுல நீங்க பாம் ஆயிலா இருக்கலாம், கிரவுண்ட் நட்டா இருக்கலாம். நம்மள பொறுத்தவரைக்கும் பாம் ஆயில் புரொடக்ஷன் கம்மி. நம்ம சவுத் இந்தியாவ பொறுத்தவரைக்கும். மத்தபடி ஆனா உலக அளவுல ஆயில் சப்போர்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 30லிருந்து 40% ஆயில வந்து பாம் ஆயில் தானே இன்னைக்கு. பாம் ஆயில்ன்றது வெறும் ஆயில மட்டும் நம்ம யூஸ் பண்றது இல்லையா? மார்ஜினல், டால்டான்னு பல்வேறு வகையில அத மாத்துறோம். பீட் பண்ணி, கூட சில கெமிக்கல்ஸ சேர்த்து. அதனால 2வது இடத்திலேயே நமக்கு வந்து சமையல் எண்ணெய்க்கான தட்டுப்பாடு வருது. 3வது இடத்துல சர்க்கரை. இந்த சர்க்கரையுடைய விஷயம் என்னன்னா, ஒண்ணு உணவுக்கான தட்டுப்பாடுன்றது இருக்கு. ஈஸ்ட் ஏசியன் கண்ட்ரில. 2வது இந்த எத்தனால் டைவர்ஷன்னு நம்ம சொல்லின்னுக்கிறோம்ல. இப்ப வாகனங்களுக்கான 85% வரைக்கும் எத்தனால் இருக்கு. 100% கூட பண்ணலான்னு பண்றாங்க இல்லையா? அதன் காரணமாகவும் இவங்க வந்து அத பிரையாரிடைஸ் பண்ணாங்கன்னா, உணவுக்கான தட்டுப்பாடும் வரும். 2 கொக்கோலாம் இருக்குங்கிறாங்க. கொக்கோக்கான புரொடக்ஷன் வந்து கடந்த 55 வருடங்களா நெறைய தரவுகள் என்ன சொல்றாங்கன்னா, கொக்கோ வந்து உணவு தேவையில 7வது இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. அத ஆனா அந்த ஹை ரிஸ்க்குங்கிறாங்க. ஆனா இருக்கட்டும். ஆனா நமக்கு வந்து ஸ்டேப்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பேடி, வீட்டு, ஆயிலு, சுகரு, அதுக்கு அடுத்தது காட்டன். காட்டனுடைய வெளிப்பாடு வந்து நமக்கு இனிமே தான் தெரியும். அதனால அவங்க டாக்குமெண்ட்ல பெருசா வந்திருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா காட்டன் வந்து நமக்கு வந்து இனிமே வரக்கூடியதுல தான் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கணக்கீடு தெரியும். ஏன்னா அது கரண்ட் சீசனு. காட்டனும் இப்ப இங்க தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் குறுவை சாகுபடிலாம் இனிமே வரக்கூடியது. ஜூனுக்கு பிறகு நடக்கக்கூடியது. இது வந்து உணவு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். அடிப்படை வ பொருட்களுடைய தட்டுப்பாட்டை ஏற்படுத்தும். விலையேற்றம்னு நம்ம அத கணக்குல பார்த்தோம்னா, ஒரு எக்கனாமிக் டெர்ம்ல வெறுமனே அரித்மெட்டிக் நம்பர்ஸா நம்ம பார்த்தோம்னா, அது விலையேற்றமா சிலருக்கு இருக்கும். அத ஃபார்முலேஷன் வழியா செய்யலாம்னு நெனைப்பாங்க. ஆனா, இது வந்து அஃபோர்டபிலிட்டி பிரச்சனை. ஆனா பிரச்சனை என்னன்னா, ஆக்சஸிபிலிட்டிலே பிரச்சனை வந்துரும். இன்ஃப்ளேஷன் வரும்பொழுது யார் பாதிக்கப்படுவாங்கன்னா, அஃபோர்டபிள்ல சிக்கல்ல இருக்கிறவங்க பாதிப்பாங்க.
ஆனால் ஸ்கார்சிட்டியில் அல்லது டிராட்டில் யார் மாட்டிக்குவாங்க அப்படின்னா, பொருளாதார ரீதியாக ஏற்கனவே கஷ்டப்படுறவங்க, வேலை வாய்ப்பில் கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் இதில் மாட்டுவாங்க. அப்போது அஃபோர்டபிலிட்டி, அக்சசிபிலிட்டியுமே நம்ம தனித்தனியாக பார்க்க வேண்டியிருக்கு. இது 2 நம்பர் முக்கியமா. ஏன்னா மான்சூன் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபெயிலியரு 2026ல் இப்போதைக்கு இப்போ வரைக்கும். இதுக்கப்புறம் தான் நம்ம நவம்பர், டிசம்பரை கணக்கில் எடுப்புமா இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் 40% வந்து நமக்கு டெபிசிட் பட்ஜெட்டு அப்படின்னு இந்திய மெட்ரலஜிக்கல் சொல்லியிருக்கு. சரி, உலக அளவில் இந்த நம்பர் என்னவா இருக்குன்னு பார்க்கும்பொழுதும், உலக அளவில் இப்போ நம்ம வெறுமனே வெப்பம் வெப்பம் வெப்பம்னு பேசுகிறோமே தவிர, உலக அளவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சர் ரேஞ்ச் டிஃபரன்ஸ் காரணமாக வெஸ்ட்லலாம் அதிகப்படியான பாதிப்பை உருவாக்குறாங்க. என்ன சொல்கிறதுன்னா, ஒரு மாதிரி மாய்ஸ்சர் இல்லாத ஒரு தனம் இருக்கும் இல்லையா, ட்ரைனஸ் இருக்கும். ஒரு ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, அதுக்கு மேலே இருக்கிற மிடில் ஈஸ்ட்டு, அதுக்கு பின்னாடி இருக்கிற வெஸ்ட் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்டு, அப்புறம் சவுத் அமெரிக்காலாம் வேற ஒரு கிளைமேட் கண்டிஷன் நடக்குது. அந்த 60 டிகிரியில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து அஹ், இந்த இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனை ஒரு 2 3 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து கடல் மட்டத்துக்கு சமமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள், கடல் மட்டத்திலேருந்து மிக உயரமாக இருக்கக்கூடிய நிலப்பரப்புகள், அது மலையாக இருக்கும் அல்லது நிலப்பரப்பாக கூட இருக்கும். கடல் மட்டத்துக்கும் கீழே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு, இதை வச்சு தான் கிளைமேட் சேஞ்ச் சம்பந்தமான உரையாடல் நடக்கும். இதில் இந்த கடல் மட்டத்திலிருந்து என்ன சொல்கிறது, ரொம்ப உயரத்தில் அபவ் நார்மல் சி சர்ஃபேஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உயரத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய லைவ்லிவுட் வந்து இப்போ நமக்கு அந்த பாதிப்பு தெரியாது. ஆனால் 26 எண்டில் போக போக நமக்கு அது தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம்னா, அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் இந்த பாதிப்பே தெரியும். யூஸ்வலாக வந்து நமக்கு வந்து ஜூன், ஜூலையோட நிறுத்திப்பாங்க இந்த இந்த டாக்கே. எல்னினோவுடைய டாக்கை வந்து அதோட நின்று போயிடும். பதிவு செய்யப்பட்ட 125 ஆண்டு கால வரலாறுல 5 முறை இந்த நிலை ஏற்பட்டிருக்குங்கிறாங்க உலக அளவில். ஆனால் அந்த 5 முறையிலும் ஒஸ்டா இருக்கிற தரவு வந்து இந்த முறை தான். இந்த இது சரி, இது எல்லாமே வந்து அக்ரிகல்ச்சரை பேஸ் மட்டுமே சொன்னால் போதுமா? இது வெவ்வேறு வகையில் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு நம்ம யோசித்தோம்னா, இது வந்து அக்ரிகல்ச்சர்னு எடுத்தால் ஒரு மைக்ரோ எக்கனாமிக்ஸ் மாதிரி இவங்க பார்க்குறாங்களே, அப்படி நடக்க வாய்ப்பு இல்லை. இப்போ வந்து ஒரு 70% இந்திய உணவு வந்து தீர்மானிக்கிறது வந்து மழை. குறிப்பாக மான்சூன் இல்லையா, 70% உணவை அதுதான் வந்து இந்திய உணவை தீர்மானிக்குது. மானாவாரியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் நஞ்சையோ புஞ்சையோ, ஆனால் மழையை மட்டுமே நிலத்தடி நீர் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அதில் ஏற்படக்கூடிய மாற்றம் உங்களுக்கு வந்து சப்ளையில் மாற்றம் ஏற்படும், ஸ்டாக்கில் மாற்றம் ஏற்படும். என்ன சொல்கிறது, இதை விட மிக முக்கியமானது என்னென்னா, நம்ம இப்போ பேசாமல் இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஹைட்ரலாஜிக்கல் ஹியூஜ் டேம்ஸில் வந்து உங்களுக்கு தண்ணி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது அவன் என்ன சொல்கிறான், எலக்ட்ரிசிட்டி டிமாண்டு பெருசாக மாறும். அதற்காக மக்களுடைய தினசரி பயன்பாட்டில் எங்கெங்கெல்லாம் பெரிதாக வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியோ, அக்ரிகல்ச்சரோ அல்லது ஹவுஸ் ஹோல்டோ எங்கே நீங்கள் பவர் சப்ளை நீங்கள் யூஸ் பண்ணாலும், இந்த இப்போ இருக்கிற டெபிசிட்டுக்கே நமக்கு வந்து நிறைய பாதிப்பு ஏற்படும். இந்தியாவில் இது வந்து மனிதனை இன்னும் மேலும் அவனுடைய பவர் ஜென்ரேஷனுக்காக எத்தனை நாளை நோக்கி நகர்த்தும்ங்கிறது ஒரு லார்ஜர் எக்கனாமிக்ஸில் பார்க்க வேண்டியது. இப்போ உணவு, இப்போ அரிசியோடைய விலை நீங்கள் 5 ரூபா ஏறிட்டுன்னு சொன்னீங்க, அது நேரடி நம்மளை பாதிக்குது அந்த நியூஸு. ஆனால் இந்த நிலத்தடி நீர் மட்டமோ அல்லது மான்சூனோ பொய்த்து போனால் நமக்கு இப்போ இப்போ நான் போன எபிசோடில் கிளியராக சொன்ன மாதிரி தான், 110 அடி இருக்க வேண்டிய அணை மட்டம் வந்து 70 அடியில் தான் இருக்குது போன மாதமே. அப்போ இதுக்கப்புறம் இன்னும் 2 மாதம் வரைக்கும் நமக்கு பெரிய மழை இல்லை அப்படின்னா, அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யும். அதுதான் இன்றைக்குமே கர்நாடகா அரசாங்கம் வந்து அந்த கேஸில் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்கள் திறந்து விட மாட்டோம், அதற்கான எந்த வாய்ப்பு இல்லைன்னு பேசுகிறாங்க இல்லையா. இது பயிர் பாதுகாப்பு மட்டும் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் வரும்பொழுது அதனால தான் அந்த என்ன சொல்கிறது, ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாகிடும். இந்த பிரைமரி டிபார்ட்மெண்ட்டான இந்த அக்ரிகல்ச்சரு மற்றதெல்லாம் அதனுடைய ஆன்சிலரிலாம் பார்க்குற மாதிரி, அதுக்கு அடுத்ததாக செகண்டரியாக இருக்கக்கூடிய எல்லா துறைகளும் நமக்கு வந்து பவர் ஜெனரேஷனை மையமாக வச்சுருக்கிறதுனால, இந்த எல்னினோவோ கிளைமேட் சேஞ்ச் ரெண்டும் சேர்ந்து ஏற்படுத்தக்கூடிய இந்த பருவநிலை மாற்றம் பருவமழையில் தாக்கத்தை ஏற்படுத்தி, அந்த பருவமழை தாக்கம் என்பது இது வரைக்கும் 6 மாதம் காலம் இருந்திருக்கு. இந்த வருஷம் 12 மாதம் இருக்குன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த 12 மாதத்துக்கும் தண்ணி நமக்கு தேக்கம் இல்லை என்றால்,
இது வந்து எல்லா வகையிலும் காடுகள், ஃப்ரெஷ் வாட்டர் ரிவர் சிஸ்டம், அதன் மூலமா ஏற்படக்கூடிய எல்லா சிக்கலையும் ஒண்ணோட ஒண்ணா கொண்டு வரும்ன்றது இது 2வது கட்டமா. ஈக்காலஜிக்கலி, எக்கனாமிக்ஸோட இணைக்க வேண்டியது. இதுல இந்த குறிப்பா இது இது 2த்துனாலையும் ஏற்படக்கூடிய சோஷியல் டிஸ்டர்பன்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. அத யாரு முதல்ல அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அ என்ன சொல்றது? இந்த எக்ஸ்ட்ரீம் இன்ஸ்டன்சஸ் காரணமா பெய்யக்கூடிய ஒரே நாளில் அதிகப்படியான மழை அப்படின்னு வரும்பொழுது, அதனால பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா? அவர்கள் நேரடியாக நகரத்துக்காரங்களா இருக்கிறாங்க. இப்ப சென்னையோ, மத்த இடமோ நம்ம சென்னை தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் சென்னை எடுக்கிறோம். அ பல ஊர்கள்ல பார்த்துருக்கோம். மும்பை பார்த்தோம். அது மாதிரி பார்க்கும்பொழுது, அதில பெரும்பாலான மக்கள் வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ரெயின்னால பாதிக்கப்படுறாங்க. இப்ப எல்லாருமே சொல்றது என்னன்னா, இந்த முறை இவ்வளோ வெயில் அடிச்சிருக்கா, நவம்பர், டிசம்பர சென்னையில வச்சு செஞ்சிரும். இப்ப நம்ம கடைசியா கலந்தாய்வு கூட்டத்தில கூட சொன்னாங்க. நவம்பர், டிசம்பர் வந்து மழை வச்சு செஞ்சிரும் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனா, குளோபல் ஆஸ்பெக்ட் என்ன சொல்லுதுன்னா, 22 தேசங்கள ஹை ரிஸ்க் கண்ட்ரின்னே போட்டான் எல்னினோல. இப்ப அத போட்டுட்டு அவங்களுக்கான ஆன்டிசிபேட்டரி ஆக்ஷனா நீங்க எடுக்கணும் அப்படின்னு எஃப்ஏவும், WFPயும் சேர்ந்து, வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரமும் சேர்ந்து அவங்க என்ன சொல்றான், கிட்டத்தட்ட ஒரு அ 10,00,00,000 மக்கள் அ வந்து ஹை ரிஸ்க்ல இருக்கிறாங்க. ஹை ரிஸ்க் அதாவது எல்னினோவால ஹை ரிஸ்க். ஹை ரிஸ்க்னா உயிருக்கு அச்சுறுத்தக்கூடிய இடவுல இருக்கிறது, உணவு பற்றாக்குறையில வர்றது அப்படி இப்படின்னு. இத எத வச்சு சொல்றாங்கன்னா, இவங்க சொல்ற அதே நம்பர் சிஸ்டத்துல வச்சு எடுக்கிறது தான். கடந்த 40 ஆண்டு கால இந்த கிளைமேட் அட்வோகசி பண்ணக்கூடிய டீம்ஸ்லாம் சேர்ந்து குடுத்த நம்பர்ல அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ்ன்னு ஒண்ணு வைக்கிறான் அவன். அ அதாவது விவசாயத்தினாலயும், வறட்சினாலயும் அல்லது பெருமழையினாலயும் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் சேர்ந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ட்ரெஸ் இண்டெக்ஸ்ன்னு வைக்கிறான். அது அது அந்த இண்டெக்ஸ் வந்து ஒரு 22 கண்ட்ரிக்கு கிட்டத்தட்ட 10% பூமியில இருக்கிற மக்கள் வந்து இந்த பிரச்சனைக்கு உட்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குளோபல் சினாரியோல 3வது பாயிண்ட்ல. அப்போ நீங்க ஒண்ணையும் ஒண்ணும் பிரிக்க முடியாது. நீங்க எக்கனாமிக்ஸையோ எத்தனை இல்ல சதவீதம் சொன்னீங்க பாஸ்கர் அந்த இடத்துல? எத்தனை சதவீதம் பேரு? தேசங்களா பார்க்கும்போது 10% 22 தேசம்ல. நமக்கு ஆல்மோஸ்ட் ம். 200 தேசம் தானே இருக்கு. ம். 210, 220க்குள்ள தான் நம்ம அக்கவுண்ட்லயே வச்சிருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது ம். 22 கண்ட்ரீஸ் வந்து இதனால பாதிக்கப்படும். குறிப்பா ம். பசியிலங்கிறான் அவன். ம். உணவு பத்தி பேசுறது இல்ல இதுல. அ ஃபுட் செக்யூரிட்டில பாதிக்கப்படக்கூடியதா பார்த்தாக்கா, எஃப்ஓ சொல்லுது. அதனுடைய டாக்குமெண்ட்ல 22 ஹை ரிஸ்க் கண்ட்ரீஸ்ன்னு எழுதுறாங்க அவங்க. அது இந்த கடந்த 40 ஆண்டுகள்ல இந்த ஆண்டு தான் ரொம்ப மோசமா இருக்குங்கிறாங்க. அது எப்படி பிரிச்சிருக்கான்னா, ஈஸ்ட் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் ஆப்பிரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா, அ நார்த் அண்ட் சவுத் அமெரிக்கா, சவுத் ஈஸ்ட் ஏசியா அப்படின்னு பிரிச்சு அதிலிருந்து எடுத்திருக்கிறாங்க. அந்த அந்த தேசங்களுடைய எண்ணிக்கைய. அ இது வந்து வெப்பத்தினால மட்டுமே இவங்க கணக்கிட்டு இருக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இந்த வெப்பம் கூடும்பொழுது குளிர் கூடுச்சுன்னா, நீங்க நிச்சயமா கிரீன்லாந்து, அயர்லாந்து, நெதர்லாந்து, டென்மார்க் அ இந்த மாதிரி என்ன சொல்றது? எக்ஸ்ட்ரீம் நார்த் ஆ கண்ட்ரீஸ் இருக்கு. ஆர்க்டிக் போல் கிட்ட போக போக இருக்கிற கண்ட்ரியுடைய அங்க இருக்கிற எக்ஸ்ட்ரீம் வெதர் வந்து ஏன்னா அங்க அக்ரிகல்ச்சர் பேஸ் ரொம்ப கம்மிங்கிறதுனால இத உணவுல கொண்டு வரலையான்னு தெரியல. ஆனா, அங்க ஏற்படக்கூடிய டிஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் கோல்டு இருக்கும். போன எல்னினோல வந்து -50 ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு வைங்க, ரஷ்யால. இந்த முறை -70 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒரு 3 மாசமா அத சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. -70ன்றத கற்பனை பண்ணி பாருங்க. அப்போ இந்த வெப்ப அலை வந்து இப்போ நீங்க சவுத்துல வந்து நீங்க அண்டார்டிக்ல இருந்து நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல வர வர, இங்க இருக்கக்கூடிய வெப்பம் நிச்சயமாக இந்த புவிக்கோளத்துல ஏதோ ஒரு பக்கம் அதிக குளிர்ச்சிய ஏற்படுத்தும். அந்த குளிர்ச்சி வந்து -70 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது அ -50, 55ன்றது சில நேரங்கள்ல ரஷ்யால இருக்கும். சில யூரோப்பியன் நேஷன்ல நார்த்ல இருக்கும். ஆனா -70ன்றதெல்லாம் கற்பனை பண்ண முடியல. எண்ணிக்கையிலயும் அந்த இடத்துல வாழக்கூடிய நபர்கள் கம்மியா இருக்கிறதுனால நம்பர்ஸுக்குள்ள வரமாட்றாங்கன்னு நெனைக்கிறேன். பெரும்பாலும் இந்த ஈக்வட்டோரியல், சப்டிராபிகல் இந்த ஏரியாலயே நம்ம கவனம் செலுத்துறோமோன்றதும், இந்த எண்ணிக்கை மேலயே எனக்கு ஒரு பார்வை இருக்கு. அப்போ ஒரு 10 கான்சிக்வென்ஸஸ் நான் இப்ப பேசுனத வச்சு எடுத்தோம்னா, குளோபலி டெம்பரேச்சரோட எலிவேஷன் இருக்கு. அது இன்னும் கூடுதலாக 0.5 டிகிரி அது மாரி எக்ஸ்ட்ராவா இருக்கிறதுனால, அந்த அத நம்ம ஃபீல் பண்றோம். 60 டிகிரி சவுத், 60 டிகிரி நார்த்ல நான் சொல்ற மாரி டிராபிக்கல், சப் டிராபிக்கல்ல வரக்கூடிய ஏரியால. மான்சூன்ல ஏற்படக்கூடிய மாற்றம்.
அது வந்து நமக்கு தெரியும். 3வது வந்து வறட்சி. 4வது ஃபுட் இன்செக்யூரிட்டி. 5வது எக்ஸ்ட்ரீம் ரெயின்ன்றதுனால ஃப்ளட்டிங்கு. 2வது மீனவர்கள பத்தி நம்ம தொடர்றதே கிடையாது. பொருளாதார ரீதியாவும், அரசியல் ரீதியாவும் நெறைய பேர் அத கழிச்சிடுறாங்க. அவர்கள் வந்து பல மில்லியன் அளவுக்கு அவங்களுடைய என்ன சொல்றது? ஃபிஷரீஸ்ல லாஸ் இருக்கு இந்த வருஷம். அத நம்ம கண்டுக்கிறதே இல்ல. அ இது 1. அப்புறம் பிரைஸ் ரைஸ் நீங்க சொன்ன மாரி. இதனுடைய எல்லாத்தினுடைய விளைவா பிரைஸ் ரைஸ் இருக்கும். அ கார்பன் சிங்க் வந்து குறைஞ்சிரும். கார்பன் சிங்க் குறையுதுன்னா, மறுபடியும் கிளைமேட்ல ஏதோ ஒரு வேற ஒரு பிரச்சனை உருவாக போதுன்னு அர்த்தம் இது. மேக்ரோ லெவல் எக்கனாமிக்ஸ்ன்னு வரும்பொழுது வேலைவாய்ப்பு குறையிறது, இன்கம் குறையிறதுன்னு அந்த நம்பரும் பார்த்தோம். கிட்டத்தட்ட ரூ. 570,00,000 கோடி 5 ஆண்டுகள்ல வருவாய் இழப்பும், மக்கள் கையில போ வேண்டிய பணமும் போகாது அப்படிங்கிறது நம்பர்ஸா இருக்கு. அதாவது $5.7 ட்ரில்லியன் டாலருங்கிறான். நமக்கு இன்னைக்கு ரூ. 100 கணக்கு வச்சு போட்டோம்னா கூட 500,00,000 கோடி. நம்பர் யோசிச்சு பாருங்க. வருஷத்துக்கு 100,00,000 கோடி வந்து குளோபலா இந்த இழப்பு இருக்கணும். இந்த 10 முக்கியமான கான்சிக்வென்ஸஸ நான் வந்து இதுவரைக்கும் பேசியிருக்கேன். இன்னும் நெறைய இருக்கு. ஆனா இத ஒட்டியே இன்னும் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நம்ம பேசலாம். சரி, நீங்க சொல்லும்போது அதற்கான சில தரவுகள் படிச்சுட்டு இருந்தேன். ம். ஆஹ், 15% வந்து ஏர்லி ஜூனே வந்து நமக்கு இங்க இந்தியாவுல எல்லாம் மாற்றம் வருது அப்படின்னு மாதிரி போட்டிருப்பாங்க. குளோபல் ஃபுட் கமாடிட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு. ம். ஸோ இங்க நமக்கு உணவு பாதுகாப்பு பத்தி நமக்கு எப்படி மாற்றங்கள் வரும் மெயினா? 2 உற்பத்தியே இருக்காதுல்ல. பாதுகாப்புன்னு வரும்பொழுது அரசாங்கம் விலைய வேணா இல்ல நிர்ணயிக்கலாம். இல்ல இப்போ நம்ம கூட்டலாம், உணவு குறைக்கலாம். பாதுகாப்புன்னு சொல்லி சொல்லும்போது நம்ம நிறைய ம். விஷயங்கள் சொல்றோம் இல்லையா? அதாவது ஆமா. நாம இதுக்கு முன்னாடி எபிசோட்ல ஒரு முறை பேசும்போது ம். இந்த இதை பத்தி பேசணும். அதாவது ம். யாருக்கு பாதுகாப்புன்னு அரசாங்கம் என்ன சொல்லுதுன்றத பத்தி நாம ரொம்ப விரிவா பேசியிருக்கிறோம். ஆமா. அப்போ அது இன்னைக்கு நாம் பார்க்கும்போது, ம். இப்போ உற்பத்தி அக்ரிகல்ச்சர் பத்தி பேசும்போது ம். அரசாங்கமே வந்து நமக்கு உணவு பாதுகாப்பு அப்படின்றது சில பேருக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்குது. ம். ரெண்டாவது இப்போ என்ரிகா போன்ற அந்த சமூக இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா அதுல வரக்கூடிய ஃபண்ட் அலோகேஷன் கம்மி ஆகுது. அதனால வந்து மக்களுக்கு உத்தரவாதம், வேலை ம். வாய்ப்புக்கான உத்தரவாதமும் குறையுது. ம். ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ உணவு பாதுகாப்புன்னா பஃபர் ஸ்டாக்னு ஒன்று வச்சுக்குவாங்க நார்மலா. ம். அந்த இதை வச்சு பார்க்கும்போது உலகத்திலேயே ஐ மீன் நாம வந்து உலகத்துல இந்தியாவுக்கு உணவு பாதுகாப்புன்னு சொல்றதே வந்து உலகத்துக்குள்ள நாலுல ஒருத்தருக்கு உணவு பாதுகாப்பு. ம். அதுதான் நம்மளுடைய நிலைமை. ம். அப்போ உலக அளவுல இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு அப்படின்றது எந்த லெவல்ல இருக்கு? ம். ஏன்னா இப்போ இந்தியாவும் சைனாவும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே ம். உலகத்துல 5ல் 3 பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஆமா. மற்ற நாடுகளை பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம். நீங்க சொன்ன அந்த 22 நாடுகளா, ஆமா. ஹை ரிஸ்க் நேஷன்ஸ். இந்த 22 கண்ட்ரிஸ் ஹை ரிஸ்க்னு சொல்லும்போது ம். இந்த 22 கண்ட்ரிஸ்ல யார் யார் இந்த கண்ட்ரிஸ், இது வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள்ல அதிகமாக இந்த உணவு பாதுகாப்பு எப்படியெல்லாம் பாதிக்கப்படும் ம். அப்படின்றது கொஞ்சம் ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா. ஏன்னா ஒன்றும் உற்பத்தி இல்லை அதனால வராது அப்படின்றது ஒரு பக்கம். ம். இன்னொரு பக்கம் இப்போ இன்னைக்கு பஞ்சாப் விவசாயிகள் வேற வந்து இந்த உலக அளவில் அந்த டாரிஃப் டம்பிங்கு, அடுத்து ம். சோயாவும் மக்காச்சோளமும் டம்ப் பண்ண போறேன் அமெரிக்கால இருந்து எடுத்துட்டு வந்து. ம். ஸோ அதனால ஒரு பக்கம் வந்து மேபி நம்ம உணவு வந்து இது மாதிரி நாடுகளை சார்ந்து இருப்போமோ அப்படின்ற கேள்வியும் வருது இல்லையா கூடவே. ஆமா. இப்போ இந்த நீங்க சொன்ன அந்த தரவு வந்து எஃப்ஏஓ தான் குடுத்துருக்கான். ம். என்ன குடுக்குறான் அப்டின்னாக்கா, இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆஃப்ரிக்கா, ஏசியான்னு பிரிச்சிருக்கிறான். இப்ப இப்ப நம்ம ஏசியாலேருந்து எடுத்துப்போமே, ஏசியால வந்து வறட்சின்னு அவன் சொல்றது வந்து என்னன்னா, ஹை ரிஸ்க்ல இருக்கிறது 3 நேஷன். எக்ஸ்ட்ரீம் ஹை ரிஸ்க். ஆப்கானு, ம். பிலிப்பீன்ஸு, தைமூரு.
தைமூர்னு ஒரு தேசம் இருக்கான்றதே நமக்கு தெரியாது இல்லையா? ம். அது அதுக்கு 4வது இடத்துல இந்த ஏசியன் நேஷன்ல 4வது இடத்துல பாகிஸ்தான் இருக்குன்றான். ஹீட் ம். ஸ்ட்ரெஸ்ஸும் மான்சூன் டிஸ்ரப்ஷனும். இந்தியாவே ம். அதுக்குள்ள இல்ல அப்போ பார்த்துங்க. ம். இந்த ஹை ரிஸ்க் நேஷன் 22ல இந்தியா கிடையாது. ம். சரி வேற யார் இருக்கா? அந்த ஆனா நான் அமெரிக்கன் இதுல நேஷன் மேப் ஒண்ணு பார்த்தேனே. இந்தியா வந்து ஹை ரிஸ்க்ல இந்த பயங்கர ஹீட் சிவப்பா வேவ்லயா இருக்கும். இந்தியாவுக்கு மேப் ஒண்ணு போட்டிருந்தாங்களே. ஹீட் வேவ் மட்டுமே வச்சு சொல்லியிருப்பாங்களா இருக்கும். ஓ. நாம ஒட்டுமொத்தமா வறட்சியவோ, உணவு பஞ்சமோ அப்படி பார்க்கல. இது வந்து எஃப்ஏஓ குடுக்குறது உணவுலயும், எல்லா இதுலயும் வறட்சி, அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரெயின் எல்லாத்தையும் வச்சு சொல்றான் ஹை ரிஸ்க்ன்னு. நமக்கு ம். ஆவரேஜ் எடுக்கும்போது மாறிடுதுல்ல. நமக்கு மேகாலயால மழை பெய்யும்போது தமிழ்நாட்டுல இருக்காது. தமிழ்நாட்டுல பெய்யும்போது நார்த்ல மழை இருக்காதுன்னு நமக்கு அந்த ஆவரேஜ்ல ஆமாமா. போயிடுது. நேற்று என் ஃப்ரெண்ட் ஒரிசால இருந்து வந்திருந்தாரு. அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ம். மகாராஷ்டிரால ரொம்ப வறட்சியா இருக்குது. ஏன்னா மகாராஷ்டிரால இன்னும் பயிர் வைக்கவே இல்லை. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு ம். இருக்கிறாங்க. மழை பெய்யலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவரு எங்க பகுதியிலாம் நிறைய மழை பெஞ்சிருக்கு. ஏன் எனக்கு எக்ஸஸா 30% மழை பெய்யும் போல இருக்கு இந்த வருஷம் அப்படின்னாரு. அதுதான் அடுத்து சொல்ல வரேன். இப்ப நம்ம டிராட்ன்னு சொன்னோம் இல்லையா? ம். ஆப்பிரிக்கன் நேஷன்ல ஃப்ளட் ரிஸ்க்ன்னு தனியா போட்டிருக்கான். 22 கண்ட்ரில. ம். கென்யா கென்யா, சோமாலியா, சூடானு, அ ச உகாண்டா இதெல்லாம் ஃப்ளட் ரிஸ்க் நேஷன். மழையால ம். உணவு பஞ்சம் வருங்கிறாங்க. ம். வறட்சியால ஆமா, உணவு பஞ்சம் நமக்கும் அது வர்றது வருது இல்லையா? உணவு ஆமா. பஞ்சம் வந்து நமக்கே வந்து சில சமயம் இப்போ எக்ஸ்ட்ரீம் வட ரெயின்ல வந்துரும். வட மாவட்டங்கள்ல எல்லாம் நமக்கு வந்து மழையே இல்லாத போகுது. ம். இந்த முறை ஈரோட்ல மழை வந்துருச்சுன்னாங்க. ம். ஏன்னா ஆமா. நமக்கு அதே சமயம் டெல்டால வந்து எப்பயுமே வெள்ளம் இருக்கிறது, டெல்டால இந்த வருஷம் மழை சரியா வரல அப்படின்ற அந்த ஒரு கேள்வி இருந்துச்சு. ம். ஏன்னா ஈரோட்ல நம்ம இவர்கிட்ட பேசும்போது சொன்னாரு மழை பெய்யுது எங்களுக்கு நல்லா அப்படின்னு, ஒரு சூறாவளி காத்தெல்லாம் வேற அடிச்சது இடையில அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. ம். சரி, அப்போ நமக்கு இந்த ஒரு ஸ்டேட் 22ல உள்ளேயே நமக்கு. நான் 3ஆ பிரிச்சிருக்காங்க. 1 ஏசியா பசிபிக், 2 வந்து ம். ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ், இன்னொன்னு வந்து அமெரிக்கா அண்ட் கரீபியன்னு சொல்லக்கூடியது. இது அதுல எந்த பேசிஸ்ல இப்படி பிரிக்கிறோம் நாம? ஆ, அவன் வந்து எஃப்ஏஓ பத்தி நமக்கு பசிபிக்கோடைய இதுல இருந்து பிரிக்கிறோமா அல்லது எந்த பேசிஸ்ல இதை வந்து நம்ம பிரிக்கிறோம்? ஏசியா பசிபிக்ன்றது அவன் யூஸ்வலா யூஸ் பண்ற எஃப்ஏஓ யூஸ் பண்ற டேர்ம் தான். ஈஸ்ட் ஏசியாவையும் ம். ஏசியாவையும் கணக்குல வச்சு பண்றது. ஏன் ஏன் அந்த மாதிரி பண்றோம்? ஏன்னா அது ஏதாவது ஒரு பேசிஸ்ல பண்ணியிருப்போம் இல்லையா? ஏன்னா அவன் வேர்ல்ட் நான் லெவல்ல அந்த இருக்க. லேட்டிடியூடு லாங்கிடியூடு தான் அவனுக்கு ம். இந்த நம்பருங்கிறது. நமக்கு ஆச்சரியமான நான் அந்த அமெரிக்கா அண்ட் கரேபியன்னு போறான் இல்ல லாட்டின் அமெரிக்கன் நேஷனு. ம். ம். அதுல வந்து நீங்க எதுவுமே அமெரிக்கன் கண்ட்ரியே கிடையாது. ஆனா பேர் மட்டும் அமெரிக்கா அண்ட் கரேபியன் இருக்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கோம், லாட்டின் அமெரிக்கன்றதே மிஸ் ஆகுதுங்க. ஒரு ம். அமெரிக்கன் நேஷன் கூட அதுல இல்ல. அந்த ம். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஹெய்டி, வெனிசுவேலா, கட்டமாலா இதுதான் காட்டுறான் வறட்சிக்கு. ம். அப்போ இதை அப்ப அமெரிக்காவே கைட்டு விடுறான்னா அந்த நம்பரை தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். அமெரிக்கா இதை நம்பல ம். அப்படிங்கிறது அதுல தெரியுது. அமெரிக்கா வந்து இந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்த கிளைமேட் அல்லது எல்னினோன்ற ரிஸ்கே அந்த அரசு அமைப்போ அந்த நிறுவனங்களோ நம்பல தான் நான் நினைக்க வேண்டியிருக்கு. ம். அவதான் அது அதை சுத்தி வளைச்சு தானே பேசுறான். அதை நேரடியா பேசவே மாட்டேங்கிறான்ல. ம். அதாவது எபிசோடெல்லாம் மாத்திட்டாங்க இப்போ. ம். அங்க பேசுறதே வந்து ம். ஒரு நிகழ்வாக பார்க்கிறாங்க. ம். சூழல் சார்ந்து நடக்கக்கூடிய அஹ், எல்லா அழிவுகளையும் வந்து, ஆமாங்க இன்னைக்கு வறட்சி வந்துச்சுங்க, ம். ஆமாங்க இன்னைக்கு புயல் வருதுங்க ம். அப்படின்னு அன்னன்னைக்கு வந்து அதை எதிர்கொள்றாங்களே தவிர இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க ஆ? கேட்ட மாதிரி டெக்னிக்கல் கேள்வி எனக்கும் ஒன்று இருக்கு. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் படிக்கும் பொழுது 1982ல இருந்து நமக்கு வந்து 3 சூப்பர் எல்னினோ வந்திருக்கு. ஆமா. இவ்வளவுதான் நம்மகிட்ட ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு. ம். இந்த 3 வச்சே நம்ம ஒரு மாடலுக்கு வர முடியுமானா கஷ்டம். நமக்கு ஆமா, இந்த 80களுக்கு முறை முன்னாடி இவ்வளோ வர்றதே வந்து டெக் இம்பாக்ட் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கு சுத்தமா சம்மந்தம் இல்லைன்னு தானே சொல்றாங்க. ஆமா. எட்வர்ட் கால அதாவது டியூரேஷனும் சரி, லொகேஷனும் சரி, அதனுடைய டைமிங் எப்போதுல இருந்து எப்போ இம்பாக்ட் ஆகுன்றதும் மாறுது இல்லையா? ஆமா. 1½ எந்த வருஷம். மாதத்துல இருந்து எந்த மாதம் அப்படி மாதம் வரைக்கும் அப்படின்றதும் மாறுது இல்லையா? 1½ வருஷம். ம். யூசுவலா 6 மாசம். இது ம். வந்து 1½ வருஷம்னு சொல்றாங்க. அதனால இவங்க எடுத்திருக்கிற மாடலிங்கே 80களுக்கு பிறகு தான் இந்த சூப்பர் எல்னினோவ வந்து இண்டெக்ஸா மாத்தக்கூடிய கருவிகள் நம்மகிட்ட இருக்கு. அதுல ம். நடந்தது மொத்தமே 3 முறை தான் நடந்திருக்கு. இது 3வது ம். முறை. அப்போ முன்னாடி இருக்கிற 2 விஷயங்கள மட்டும் வச்சுக்கிட்டு, நாம இத அளவிடுறதே இனிமே தான் இதனுடைய
தொடர்ச்சியாக அளவிட்டுன்னு வந்தால் தான் இதனுடைய நம்பர்ஸ்லேயே ஒரு இது கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே ஒரு ஆன்டிசிபேட்டரி ஆக்ஷனாக தான் அவங்க பேசுகிறாங்க. ஒரு ம். ஒரு எக்ஸாக்ட் டேட்டாவும் இண்டெக்ஸும் இதில் கிடையாது. இவ்வளோ பேர் பாதிப்பாங்க, இவ்வளோ நாடு பாதிக்கும்னு தோராயமாக நீங்கள் கேட்குற மாதிரி. எக்ஸாக்ட் டேட்டா நீங்க இதுல நிறைய படிச்சதுனால கேக்குறேன் பாஸ்கர். ஒரு ம் கேள்வி எனக்கு எப்பயுமே ம் உண்டு. ம் அஹ் இப்போ இந்த மான்சூனை பத்தி நாம வந்து மான்சூன் நேஷன் சொல்றோம். நமக்கு வந்து ஆமாம். இந்த 2 மான்சூன் இருந்துச்சுன்னா எப்படியோ தப்பிச்சிடறோம். ம் ஏதோ நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல மழை பெய்யுது, இன்னொரு ஊர்ல மழை பெய்யுது. ஆமாம். ஒரு ம் இடத்துல உற்பத்தி இல்லை, இன்னொரு இடத்துல உற்பத்தி இருக்கு, தப்பிச்சு போயிடுறோம் வச்சுக்கோங்களேன். ம் பட் எனக்கு இந்த ப்ரொஜெக்ஷன்ஸ், இந்த மாடல்ஸ், ம் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே ம் ஃபண்டமெண்டல் கேள்வி என்னன்னா, ம் ஒரு பக்கம் இர்ரிவர்சபிளா சில இயற்கை அழிவுகளை வந்து நம்மளுடைய அஹ், மனித ஆக்டிவிட்டியே மாற்றம் பண்ணுது அப்படின்னு சொல்றோம். ம் நம்ம அந்த ம் இதை பத்தி பேசணும். நம்ம அந்த என்ன சொல்றது, இந்த பிளானட்டரி பவுண்டரின்றது வந்து நம்ம பேசணும் ம் இல்லையா? ம் பிளானட்டரி பவுண்டரி, ஓவர் ஷூட் டே, அதை பத்தி எல்லாம் போன சீசன்லயே அதுக்கு முந்தைய சீசன்ல பேசணும்னு நினைக்கிறேன். ம் புத்தகத்திலையும் அதை பத்தியும் எழுதி இருக்கு. ம் ம் ஸோ ம் ஒரு பர்டிகுலர் இதுல வந்து நாம அஹ், இந்த 9 பேராமீட்டர்ஸ் எடுத்து ம் நாம வந்து மெஷர் பண்ணும்போது அதுல ஏறத்தாழ 7ல வந்து இர்ரிவர்சபிளா போயிட்டோம் ஆல்ரெடி ம் இல்லையா? சோ ம் அப்படி இருக்கையில ம் நீங்க இப்போ நார்மலா இப்ப நான் ஒரு விஷயத்த ப்ரொஜெக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ம் வேரியபிள்ஸ் வந்து ம் அஹ், இந்த வேரியபிள் நான் இப்படி மாத்தினேன்னா, இந்த வேரியபிள் இப்படி மாத்தினேன்னா எப்படி இருக்கும் சூழல் அப்படின்னு தான் நான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் இல்லையா? ம் ம் இதுல இர்ரிவர்சபிளா ஒரு விஷயத்த நீங்க இது வரைக்கும் நடக்காத ஒரு விஷயத்த நீங்க மாத்திட்டே இருக்கிறீங்க தொடர்ந்து அப்படின்னும் போது ம் அதுல இருந்து நம்ம பின்னோக்கி வரவே முடியாதுன்ற அளவுக்கு அழிவை நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ம் அந்த ஒவ்வொரு முறையும் நீங்க இந்த அளவிடும் போது நடக்கக்கூடிய அழிவுன்றது வந்து ம் முன்னை எப்பவும் இருந்த எல்லா அளவுகளையும் விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு சினாரியோ தான் நம்ம பேசுறோம். ஆமாம். இல்ல அப்போ இதுல தான் நம்ம இதனால இன்டர்செக்ஷன் பேசுறது இல்ல. இப்போ இந்த இந்த கிளைமேட் இன்டர்செக்ஷனாலிட்டி சம்பந்தமா அதுதான் வரேன் பேசுறோம். நான் அடுத்து. ஆ ஏன்னா ஆ இதனால எந்தெங்க எல்லாம் தாக்கம் ஆகுன்றதே நமக்கு தெரியாது. தெரியாது. அப்போ நாம எப்படி வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ண முடியும், நம்பிக்கையோட அதை பத்தி எப்படி பேச முடியும்ன்ற கேள்வியே எனக்கு வருது. அதுதான் என்னோட மெயின் கேள்வி. அந்த கேள்வி தான் இப்போ இந்தியன் சின்னராவுக்கு அடுத்த வாரத்துக்காக பேசுறதுக்காக யோசிச்சு வச்சிருந்தது தான், எடுத்து வச்சிருந்த தரவுகள் படி நமக்கு வந்து காரிஃப் சீசன் இப்போ நம்ம ஜூன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே நம்ம ம். குறுவைன்னு சொல்கிறோம், இந்தியா முழுக்க காரிஃப்னு சொல்லுவோம். அதில் வந்து நமக்கு வந்து ஒரு 900 லட்சம் ஏக்கர் விவசாயம் நடக்கும் இந்த மழையை நம்பி. ம். அதில் ஆல்ரெடி நமக்கு வந்து 200 லட்சம் ஏக்கரில் பயிர் நடவே நடக்கலை அப்படிங்கிறாங்க. ம். இந்தியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னு கேட்டால் 26% மழை குறைவின் காரணமாகவே 50% விவசாய இழப்பு ஏற்படுங்கிறான். ஒரு ஆனுவல் ரெயின்ஃபாலில் 25% உங்களுக்கு வந்து குறைஞ்சதுன்னா ஃபுட் ப்ரொடக்ஷனில் 50% குறையுங்கிறாங்க. ம். ஸ்டேபிள் ஃபுட் ப்ரொடக்ஷனில் இதுதான் இது வரைக்கும் நமக்கு ஒரு 100 வருஷமாக இருக்கிற தரவுகளின் அடிப்படையில் சொல்கிறேன் நான். இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இன்டர்செக்ஷனாக வெவ்வேறு டேட்டாவை எடுக்கும்போது சொல்கிறது. அப்போ ம். இந்த வருஷம் இதுவரைக்கும் நமக்கு வந்து பயிர் நட்டு இருக்க வேண்டிய நடாம விடப்பட்ட நிலம் மட்டும் 22 லட்சம் ஹெக்டேர்னுங்கிறான் அவன். அப்படின்னா நம்மளோட ஒட்டுமொத்த நில, அதாவது சாகுபடி செய்யற ஒட்டுமொத்த நிலத்துக்கு அது எவ்வளவு நில சதவீதம் அது? இது வந்து ஒரு 15% வரும். ஐயோ, இதுவே உணவு உத்தரவாதத்துக்கு சுத்தமா எங்கேயோ காலி பண்ணிடுது. நம்ம டெபாசிட்டே ஆமா தூக்குது இது. ஆமா. இது கடந்த 5 ஆண்டுகள்ல இதான் ஷார்ட். ம். இது இருக்கிறதுல லீஸ்ட் ப்ரொடக்ஷன் இயரா இருக்கும் இது. இது எனக்கு தமிழ்நாட்டுல எனக்கு தொடர்ந்து இந்த பிரச்சனை வரும்ன்ற ஒரு ஒரு கணிப்பு எனக்கு இருக்கு. ஏன்னா நான் பாக்குறேன், ஊர்ல போகும்போது கேக்குறேன் எத்தனை பேர் பயிர் வச்சிருக்காங்க, என்ன விவசாயம் பண்றாங்கன்னு. ம் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாவே குறைஞ்சிட்டே வருது. ம் ரெண்டு விஷயமும் நடக்குது நமக்கு. அதுக்கு முந்தில இருந்தே அது ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு. நம்மளுடைய உற்பத்தி வந்து மேலும் மேலும் தொழிற்சாலைகளை நோக்கி போயிட்டு இருக்குது. ம் இந்த வருஷம் நீங்க நிறைய வார்ன் பண்ணிருக்கீங்க இந்த இதனால எப்படி
ஃபியூவலுக்காக உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், உணவை நிறுத்திட்டு அப்படின்னு. ஆமாம். அது ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு பாஸ்கர். நாங்க ம். முதல்ல நீங்க ஃபுட் செக்யூரிட்டின்னு சொல்லும் போது நான் அந்த கேள்வி நிச்சயமா உங்ககிட்ட கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ம். ஏன்னா அதை பத்தி நீங்க தான் நிறைய ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ம். இந்த இண்டஸ்ட்ரியை நோக்கி போகக்கூடிய உற்பத்தி இருக்கு இல்லையா, உலகம் ஆமாம். முழுக்கவே நடந்துட்டு இருக்குல்ல. ஆமாம். அதனால இதனால உணவு பாதுகாப்புக்கான பற்றாக்குறை எந்த அளவுக்கு? ஏன்னா ஒரு பக்கம் உற்பத்தி திறன் குறைவது, ஆ. உற்பத்தியே குறைவது. ம். உற்பத்தி திறன்னா ப்ரொடக்டிவிட்டி, உற்பத்தினா ப்ரொடக்ஷன். ம். மூணாவது இந்த ப்ரொடக்ஷன்லயே பெரும்பாலானதை திசை திருப்பி ஃபியூவலுக்காக மாற்றுறதுனால உணவுல பற்றாக்குறை இன்னும் அதிகப்படுத்துமா அது? ம். இப்போ 3 இடங்கள எடுத்துக்கிட்டாங்கன்னா, இந்த நீங்க சொல்ற கேள்விக்கு 3 இடத்துல இருந்து பதில் இருக்கு. ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு தாய்லாந்து, இன்னொன்னு இந்தோனேஷியா. ம். 3 இடங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டா, 20லிருந்து 30% சர்க்கரை உற்பத்தி குறைஞ்சிருக்கு. நாம நெனைக்கிறோம் கரும்புடைய அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு. கரும்பு அதிகமா இருக்கு, சர்க்கரையுடைய அளவு குறைஞ்சிருக்கு. ம். அதாவது கிராப் போட்டாங்க, ஈல்டு இருக்குது. ஆனா அவுட்புட் இல்ல. அத எப்படி அதிகரிக்கிறதுன்னு இப்ப யோசிச்சுன்னு இருக்காங்க. இந்த பாயிண்ட் தனியா வச்சுக்க வேண்டியிருக்கு. இப்போ 30% அதாவது நம்ம என்ன சொல்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூனிட்டா நம்ம கால்குலேட் பண்ணிப்போமே. ஒரு 100 கிலோ கரும்பு போட்டு ஒரு 50 கிலோ சர்க்கரை வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு நம்பருக்கு சொல்றேன். இப்போ ம். 100 கிலோ கரும்பு போட்டா 35 கிலோ சர்க்கரை தான் வருது. இது ஒரு ம். லாஸ். 30% லாஸ்ல இருக்கு. இது இந்த உற்பத்தி 30% திறன்ல இருக்கக்கூடியது. உற்பத்தி திறன் இருக்கு. ப்ராடக்ட்டா வெளியில வரல. சர்க்கரையா வெளியில வரல. ம். வெறும் சக்கையா இருக்கு. ம். வெஜிடேட்டிவ் குரோத் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ம். கரும்பு உற்பத்தி அதிகமா இருக்கு. ஆனா சர்க்கரையா வெளிய வராது. எத்தனாலவோ, மெத்தனாலவோ மாத்துறதுக்கு அதுக்கு அது தோதா இல்லன்னு அர்த்தம். ம். இதன்படி பார்த்தாவே இந்த 3 நேஷன்ல 20லேருந்து 30% சொல்றாங்க. அந்த இழப்பு. இழப்பு எப்படி எப்படிலாம் பார்க்கலாம். அதான் சொல்றேன், இந்த பயிரிழப்புன்னு ஒண்ணு இருக்கு. மண்ணுடைய உற்பத்தி திறன் குறைஞ்சு போச்சு குறைஞ்சு அதானே? போச்சு. ஆமா. ம். வெஜிடேட்டிவ் குரோத்த குடுக்கும். உள்ள சக்க. ம். 1. இதுல பெரும் பங்கைய நம்ம இண்டஸ்ட்ரிக்கு டைவர்ட் பண்ணும்பொழுது, அது உணவுல இருக்கிற ஏற்கனவே நம்ம ஒரு 15, 20% லாஸ் இருக்கும் ஃபுட்ல அது. ம். இதுல எத்தனாலுக்காக 20%, 50% அதுவும் 85%லாம் உருவாக்குறோம்னா, நீங்க 1 கிலோ சர்க்கரைய ரூ. 40 குடுத்து வாங்குறதுக்கு விரும்புவீங்களா? அல்லது சாராயமா வித்து இன்னும் கூடுதலா ரூ. 100க்கு பணம் வாங்க விரும்புவீங்களா? ம். அத நோக்கி நகர்ந்துருச்சுன்னா, நிச்சயமாக அத ஒட்டி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பாதிப்புக்கு தான் உள்ளாகும். சர்க்கரைக்கு மட்டும் சொல்றேன். இப்ப நீங்க அது அரிசியோட நிக்கலல்ல, மக்காச்சோளத்துக்கு வருது. இப்போ நாம கரும்புக்கு மாத்திரமே கணக்கு பண்றோம். மக்காச்சோளத்திலிருந்து எடுக்கலாம், அரிசியிலிருந்து எடுக்கலான்லாம் அடுத்தடுத்த கட்டமா இவங்க நகரும் பொழுது, உங்களுக்கு கால்நடை தீவனத்தில பாதிப்பு ஏற்படும். மனிதர்களுக்கான உணவு சங்கிலியில ஒரு தடை ஏற்படும். என்னதான் நம்ம அரிசிக்கு எதிரா பேசி மில்லட் வேணும், அது வேணும், டைவர்சிட்டியா வேணும்னா கூட பெரும்பாலான இந்திய மக்களுடைய ஸ்டேப்பிளா இருக்கிறது கோதுமையும், அரிசியும் தான். அதிலிருந்து சாராயம் எடுத்து வண்டி இயக்க வேண்டிய காலம் வந்ததுன்னா கஷ்டம். ஏன்னா, இத நீங்க இன்னொரு வியூலயும் பார்க்கணும். டேம்ல தண்ணி இல்லன்னா, நிச்சயமாக இந்த வெறும் இந்த ஃபியூவல கொண்டு வண்டிய மட்டும் இயக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. இண்டஸ்ட்ரீஸ இயக்க நினைப்பாங்க. இல்லையா? அந்த அந்த எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன்ல எத்தனாலோ, மெத்தனாலோ பெரிய மெத்தனாலும் வந்துருச்சு. இப்ப நம்ம எத்தனால்னு பேசிக்கிறோம். மெத்தனால்ல அ சைனால கப்பலே முழுசா இயக்குறாங்க. 100% மெத்தனால்ல கப்பல் இயக்குறாங்க. ம். அப்போ ஏதோ ஒரு வகையில சாராயமாக மாற்றப்படும் பொழுது, உங்களுக்கு எந்த உணவு பயிர்ல சர்க்கரையோ அல்லது சாராயத்தினுடைய தன்மையோ கூடுதலா இருக்கோ, அது உணவை நேரடியா பாதிக்கும். இதெல்லாம் இன்டர்செக்ஷன்ல பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கும் கிளைமேட்டுக்கு என்ன சம்மந்தம்? அதுக்கும் எல்னினோக்கும் என்ன சம்மந்தம்னா, அ எப்படி அரசியல் இல்லாத ஒரு நகர்வும் இல்லையோ, அதே மாரி தான் இந்த சூழலியல்னால பாதிக்கப்பட்டா, பாதிப்பு ஏற்படாத துறைன்னு ஒண்ணு கிடையாது. எல்லா துறையும் பாதிக்கும். மனித வளத்துறை பாதிக்கும், வேலைவாய்ப்பு பாதிக்கும். ஐடிக்கு தண்ணி எங்க கிடைக்கும்? இப்ப நான் என்ன சொல்றேன், தண்ணி இல்லன்னா இவங்க சொல்லக்கூடிய ஏஐ மட்டும் எப்படி நடந்துரும்? ம். அப்போ அதற்கு இவங்க அஃபோர்ட் பண்ணி தண்ணிய காசு குடுத்து நெறைய வாங்கி ஊத்துனாங்கன்னா, யாரால காசு குடுக்க முடியலையோ அவன் பஞ்சத்துல தானே இருப்பான். இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒண்ணு ஒண்ணா வரும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பாப்போம். நான் ம். 50 நிமிஷம் கிட்ட போயிட்டோம். ம். இல்ல, அதான் பேசுன நான் அளவுல அதான் பாப்போம். யோசித்தேன். தொடர்ந்து அவன் பேசிட்டு இது நிறைய பேச வேண்டிய ஒரு விஷயம். ம். நாம இன்னைக்கு நம்ம உலகம்னு ஆரம்பிச்சோம்.
ம். நான் உலகம்னு பேசும்போது நம்ம ஆப்வியஸ்லி நம்ம நம்மளை பற்றியும் பேசி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ம். ஸோ அடுத்த முறை இன்னும் கொஞ்சம் இந்தியாவில் நடக்கக்கூடிய விஷயங்கள், இதனால நடக்கக்கூடிய பாதிப்பு, ம். நம்மளுடைய விலைவாசி ஒரே உயர்வு போக போக வந்து தொழில்நுட்பத்தினால ஒரு பக்கம் வேலை வாய்ப்பு குறைஞ்சிட்டே போகுது, இது தேவையில்லை அப்படின்ற நிலைக்கு தள்ளப்படுறோம். ம். இன்னொரு பக்கம் வந்து அஹ், உணவு பற்றாக்குறை, உணவு விலை உயர்வு, இது ஒரு பக்கம். ம். எல்லாத்தையும் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டி இருக்கும் தோணுது. அடுத்த எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். ஆமாம். நன்றி. தொடர்ச்சியாக கேளுங்க. முக்கியமான உரையாக அது இருக்கும். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துங்க. பார்ப்போம்.